தோழர்களே, 16 மே 2023 அன்று விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடக்கின்றன. 22 பேர் இருக்கிறார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 22 பேர் இருக்கிறார்கள். ஒரே கள்ளச்சாராயம், அதாவது அதே கள்ளச்சாராயம் தான் செங்கல்பட்டிலும் விற்கப்பட்டிருக்கிறது, மரக்காணத்திலும் விற்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினே நேரடியாக விழுப்புரம் போய் ஆய்வு நடத்தினார். அப்போது விழுப்புரம் மாவட்டம் எஸ்பியாக இருந்த ஸ்ரீநாத்தாவை பணி இடைநீக்கம் செய்தார்கள். கலெக்டராக இருந்த ராகுல் நாத்தை மாற்றுகிறார்கள். அண்டு செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பியாக இருந்த பிரதீப் என்பவரையும் மாற்றுகிறார்கள். ரைட்டுங்களா? இது நடக்கிறது 16 மே 2023. ஒரு நல்ல ஆட்சியாளருக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டிருக்க வேண்டும். 20 வருடங்களாக இல்லாத கள்ளச்சாராயம் எப்படி தமிழ்நாட்டில் வந்தது? எப்படியா வந்துச்சு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம்? மது ஒழிப்புக்கு அமல் பிரிவு என்று ஒரு பிரிவு இருக்கிறது, மாநில உளவுத்துறை இருக்கிறது, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு இந்த கள்ளச்சாராயத்தை கண்காணிப்பதற்கென்றே ஒரு இன்டெலிஜென்ஸ் யூனிட் காவல்துறையில் இயங்குகிறது. இதுபோக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்டத்தில் டாஸ்மாகோட விற்பனை குறைகிறதா என்பதை வாரந்தோறும் கண்காணிக்க வேண்டும். ஏன்னா ஒரு இடத்துல திடீர்னு குடிக்கிறத யாரும் நிறுத்த போகிறதில்ல. ஒரு இடத்துல டாஸ்மாக் வியாபாரம் குறையுதுன்னா அந்த இடத்துல கள்ளச்சாராய புழக்கம் இருக்கிறது என்று பொருள். அதனால தான் அங்கே வியாபாரம் குறைகிறது. ஸோ இவ்வளவு செட்டப் இருந்தும் எப்படியா 22 பேர் சாகிறான், எப்படி இது வந்துச்சு என்று ஒரு முதலமைச்சர் கடுமையான கோபமடைந்திருக்க வேண்டும். தோழர்களே, சரியாக ஒரு வருடம் கழித்து 19 ஜூன் 2024 அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மீண்டும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படுகின்றன.